ஹாய், இன்னைக்கு எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவலங்காட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல சிவனுடைய பேர் பாத்தீங்கன்னா வட ஆரண்யேஸ்வரர், அம்மையாருடைய பேர் வண்டார் குழலி அம்மன். ஐம்பெரும் சபைகளில் ஒன்றான ரத்தின சபை இங்க நடராஜர் முதல்ல நாட்டியமானது இந்த திருவலங்காடுல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். சிவனும் காளியும் ஊர்த்தவ தாண்டம் ஆடினர். அப்பொழுது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து அதை தன் இடது கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்று விடுகிறாள். அப்பொழுது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னையன்றி உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால் தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். சிவபெருமானின் நடனத்தை காண காரைக்கால் அம்மையார் அவரை காண சிவன் இருக்கும் இந்த மண்ணில் தன் கால் படக்கூடாது என்பதற்காக தன் கைகளை ஊன்றி தலைகீழாக நடந்து வந்தார். சிவனை கண்ட காரைக்கால் அம்மையார் உங்கள் நடனத்தை எப்பொழுதும் பார்க்கும் பேறு வேண்டும் என்று கேட்க சிவனும் அவ்வாறே நடக்கட்டும் என்றார். இப்பொழுதும் இந்த திருவலங்காடு கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் காரைக்கால் அம்மையார் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயிலினுடைய முழு வரலாறும் பிளே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். தேங்க்யூ, பாய். அடுத்த கோயிலில் பார்க்கலாம்.